Hi friends, welcome back to my channel Happy Home Koi Vlog. நாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த சன்ஷைன் மேக்கே மண்டபத்துல இருக்கல சன்ஷைன் கடை அங்க தான் போய் Dress எடுக்க போறோம். நாங்க சின்ன பிள்ளையில எங்க அம்மா எங்களுக்கு அங்க Dress எடுத்து தந்திருக்காங்க. பட் இந்த தடவை ஒரு வாட்டி போய்க்கலாம் அப்படினு சொல்லி தான் போறோம். பட் அங்க போய் பார்த்தாச்சுனா நிறைய Dresses ஆஃபர்ல இருந்துச்சு. நான் சுடிதார் தான் சும்மா எடுத்து வீட்டுக்கு போடுற மாதிரி. இதெல்லாம் வந்து 395 ல தான் இருக்கு. நமக்கு டிஸ்கவுண்ட்டும் கொடுப்பாங்க. இது 395க்கு ரொம்ப நல்லா இருக்கும். கிளாத் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டா இருக்கு காட்டன். இதுல வந்து சின்ன ஒரு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. பார்டர்லயும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஸ்டோன் ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு saree எடுத்தேன். இது வந்து 595 தான். இது வித் பிளவுஸோட உங்களுக்கு வரும். நம்ம வந்து பிளவுஸ் அண்ட் லைனிங் எடுத்து நம்ம தச்சிக்க வேண்டியதான். அதுக்கப்புறமா வந்து ஒரு நைட் ட்ரெஸ். இந்த நைட் ட்ரெஸ் வந்து 375 இருக்கு. ஒன்னு எடுத்து 375 கொடுக்குறாங்க. பட் இது 3 எடுக்கும்போது 999ல கொடுக்குறாங்க. அப்ப நம்ம 3 எடுக்கும்போது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒன்னு எடுக்கிறது 3 எடுக்கிறது வந்து நமக்கு பெஸ்டா இருக்கு. அது காட்டன். பட் இதுல வந்து என்னன்னா நமக்கு வந்து காலர் வச்சிருக்குது. காலர் வச்சு ஒரு காலர் இல்லாமலும் இருக்கு. அது நம்ம உங்களுக்கு பிடிச்ச சைஸ் பார்த்து நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு டாப்ஸ் வந்து இது வந்து 495. இது வந்து ஒரு ராமர் பச்சை அந்த பச்சையில வரும். இது வந்து ஸ்டோன் கிடையாது, த்ரெட் ஒர்க். இது கைக்கு வருது. பார்டர் டாப் டவுன்ல வரும். பட் வந்து இது அம்பர்லா கட்டிங் மாடல், ஓப்பன் கிடையாது, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து காட்டன் கிடையாது, பட் வந்து சின்ன ஒரு ஸ்டோன் ஒர்க். இது வந்து ஓப்பன் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஓப்பன் ஆகாது. இது வந்து நம்ம பின்னாடி கட்டிக்கலாம். நமக்கு ஷேப் இல்லைன்னா எவ்வளோ ஷேப்பு வேணுமோ அந்த அளவுக்கு கயர் கட்டிக்கலாம். அந்த மாதிரி அது கயர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. 375 தான் இது. இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. பஃப் கை. இது வந்து இந்த எலாஸ்டிக் டைப்பு. நம்ம கை வந்து எவ்வளோ வேணுமோ நம்ம எலாஸ்டிக் இருக்கிறதோ அந்த அளவுக்கு இது பண்ணிக்கலாம். லைனிங்கோட தான் இருக்குது. இது வந்து ஒருவேளை கண்ணாடி இருக்குதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண நினைக்க வேண்டாம். இதுக்கு வந்து லைனிங் இருக்குது. லைனிங்கோட இருக்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறமா பிள்ளைங்களுக்கு, குட்டி பிள்ளைங்களுக்கும் இருக்குது. அதில் வந்து இது வந்து ஒன்றா எடுக்கும்போது 65 கொடுக்குறாங்க. பட் இது வந்து 3 எடுக்கும்போது 166 தான் கொடுக்குறாங்க. நம்ம 3 எடுக்கும்போது கொஞ்சம் நமக்கு வந்து லாபம் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஃபேன், இந்த ஃபேன் வந்து ஒன்று வந்து 65 தான் நினைக்கிறேன். பட் 3 எடுக்கும்போது 116 ரூபாய் தான் வந்துச்சு. அப்படி அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு பேர் எடுத்தால் மேக்ஸிமம் நம்ம 3 எடுக்கும்போது வந்து நல்லா இருக்குது. 1 எடுக்கிற வரைக்கும் 3 எடுக்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ட்ரெஸ்லாம் ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறமாட்டு ஃபிஷ் மார்க்கெட் போயிருந்தோம். பக்கத்தில் வந்து ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. நமக்கு அங்கான தான் ஐஸில் உள்ள மீன் வரை. இதெல்லாம் நமக்கு தேவையான நேரம் வந்து பக்கத்தில் போகலாம், போய் வாங்கிட்டு வந்துடலாம். நமக்கு பிடிச்சமான மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்து சமைக்கலாம். பின்ன வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தேன். கீரை அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். பிள்ளைங்களுக்கு மீனை பார்த்தோன்னா அது ஒரு ஜாலியாக இருந்துச்சு. எப்போ மீன் வாங்கினாலும் அவங்களுக்கு அது விளையாடுறதுன்னு அது ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை கட்டெல்லாம் பயங்கர ரேட்டாக இருக்கணும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வாங்கினாலே என்னமோ எனக்கு தெரியல. ஒரு கட்டு 20 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முன்னாடினா 10 ரூபா 5 ரூபா அந்த மாதிரிலாம் கிடைக்கும். பட் இப்போ கட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த கலரும் வரல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. மீன் வந்து ஃப்ரைக்கு குழம்புக்கு எல்லாமே தனித்தனியாக வாங்கிட்டு வந்தோம். சில மீன் வந்து கட் பண்ணி கேட்டிருந்தோம். அவங்க கட் பண்ணி கொடுக்குறாங்க. சில மீன் வந்து கட் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க பிஸியாக இருந்தாங்கன்னா கட் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் மத்தியானமும் கீரை பொரியல், அப்புறம் கிழங்கு வாங்கிட்டு வந்துச்சு. அதுவும் மசிச்சு, அப்புறம் மீன் குழம்பும் மீன் ஃப்ரைமாக வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வாழை இருக்குது. அங்கே வந்து கொஞ்சம் ஆயினி மரம்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து முறிக்கிறதுக்கு வந்து கிரேன் கொண்டு வந்திருந்தாங்க. அது வந்து ஒவ்வொரு தடியாக வந்து வண்டியில் ஏற்றிட்டு இருந்தாங்க. முன்னாடினா யானை வச்சு ஏற்றுவாங்க, இல்லைன்னா நிறைய ஆட்கள் வந்து அடியில் வந்து நிறைய மரங்கள் எல்லாம் போட்டு அப்படி ஏற்றுவாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த மிஷின்ஸ் எல்லாம் வந்த பிறகு நிறைய ஆட்களுக்கு வந்து வேலை கம்மியாச்சு. பிள்ளைங்க எல்லாம் வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளாடி போய் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அது ஒரு ஜாலியாக இருந்துச்சு. இந்த ஆயினி பழம்லாம் இது அவங்க வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறது. அதனால் வந்து அவங்களுக்கு அது வந்து ஒரு ஜாலியாக இருந்துச்சு. அவங்க இந்த இடம் தான் ஆயினி பழம் வந்து வாங்கி டேஸ்ட்டும் பண்ணி பார்த்தாங்க. அவங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. சில பழம் நல்லா இருந்துச்சு, சிலது வந்து நல்லா இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே விளையாடுற மாதிரி அவங்களுக்கு ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து நம்ம வந்து குகைக்குள்ளாடி அடைச்சி போட்ட மாதிரி இருக்குது, 4 செவருக்குள்ளாடி. இங்கே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வந்து ரொம்ப ஃப்ரீடமாக இருந்துச்சு. அங்கெல்லாம் போய் விளையாடிட்டு இருக்கும்போது. ஆனால் அவங்களுக்கு என்னென்னா இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப புதுசாக தெரிஞ்சிச்சு. அதுதான் இதில் விஷயம். வந்து நீங்கள் நினைக்கலாம் என்னமோ இது பெரிய விஷயம் அப்படிலாம். அவங்க பிள்ளைங்களுக்கு இது பார்க்கறதுனால அது புதுசாக இருக்குது. அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்து சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு தான் வாங்கிட்டு வந்ததும். கோழிக்கடையில் கேட்டோன்னு அழகாக வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க 2 ஆட்டு. அதுக்கப்புறம் அதை வந்து சின்ன சின்ன கீரைலாம் போட்டுட்டு அதுக்கு வந்து தேவையான மசாலாஸ் எல்லாம் போட்டு சிக்கன் பொடி, அப்புறம் வந்து மிளகாய் பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ், சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு 1 hour வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மிஷின் வந்து அங்கிட்டு கொண்டு வந்திருந்தோம். இதில் தான் வந்து அடுப்பில் வச்சு போட்டு 2 பக்கமும் போட்டு எண்ணெய் தடவி சுட்டு எடுத்திருந்தோம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னோட சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.